அப்போது தற்கொலை ஒரு தீர்வு அல்ல. தற்கொலை எண்ணங்களை போக்குவதற்காக சைக்காலஜிக்கல் டாக்டரை வச்சு பல்வேறு ஜூம் நிகழ்ச்சிகளை பள்ளிக்கூடங்களிலும் பொது இடங்களிலும் சமூக தளங்களிலும் நான் நடத்தி அந்த விழிப்புணர்வை நான் ஏற்படுத்தினேன். இன்னும் கொரோனா காலகட்டத்திலே பல்வேறு உதவிகளை, அதாவது வாழ்வாதாரத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை இன்றி அவர்கள் சங்கடப்படும் பொழுது ஒவ்வொரு ஊரிலும் தேவைப்படுவதற்கு அந்த ஊரில் உள்ள தன்னார்வ அமைப்புகளுடன் உதவியுடன் நான் அவர்களுக்கு பொருளை வழங்கி அவர்களுக்கு வழங்கினேன். மரம் நட்டேன். செடிகளை வளர்த்து அதன் மூலமாக மரம் மழை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை சிறு குழந்தைகள் முதல் பெரிய குழந்தை வரை நான் கொண்டு சென்றேன். இப்படி நான் சென்று ஒவ்வொரு விஷயமாக மக்களுக்கு சேவை செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய இங்கிலாந்தில் உள்ள வேர்ல்டு ஹியூமனிடேரியன் என்ற அமைப்பானது கொரோனா காலகட்டத்திலே பல்வேறு தன்னார்வர்களுக்கு பல்வேறு அந்த அவார்டு விருதுகளை வழங்கி குறித்தது. என்னுடைய சேவைகளை பாராட்டி எனது நண்பர் ஒருவருடைய அந்த ரெக்கமெண்டேஷன் பேரில் அவர் அனுப்பி வைத்த தகவலின் பேரில் எனக்கு குளோபல் ஹியூமனிடேரியன் அவார்டு என்ற ஒரு அவார்டையும் அவர்கள் வழங்கினார்கள். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு முதல் 15 நிமிடங்கள் இசையுடன் அடுத்த 15 நிமிடங்கள் இசையின்றியும் நடைபெறும். அதனை அடுத்து அதை பிரதம சிறப்பு பேச்சாளர் டாக்டர் முகமது மொஹிதீன் அவர் இன்று பேச இருக்கும் தலைப்பு தான் கடந்து வந்த பாதை என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை அருந்ததி மாஸ்டர் அவர்கள் லண்டனில் இருந்து வழி நடத்துவார்கள். நன்றி, வணக்கம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். தினமும் தியானம் செய்வதால் நமது மன அழுத்தம் மறைந்துவிடும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், தன்னம்பிக்கை தைரியம் வளரும், நாம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். தியானம் என்பது நமது சுவாசத்தை கவனித்தல். இது ஒரு மத சார்ந்தமோ அல்லது இது ஒரு விஞ்ஞான பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டுகின்றது. அதாவது நாம் மைண்ட்ஃபுல்னஸா இருக்க வேண்டியது. நமது மூச்சு என்பது நமது உடலில் நாம் பிறந்த நாள் தொடக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மூச்சை நாம் ஒரு நேரம் கொடுத்து கவனிப்பது தான் தியானமாகும். எந்த வயதினரும், அதாவது 5 வயது சிறுவர் முதல் பெரியோர் வரை, எந்த மதத்தினரோ இதுக்கு ஒரு சயின்ஸாக நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த தியானத்தை நாங்கள் இலகுவாக செய்வதற்குத்தான் நாம் எமது மூச்சை கவனிக்கின்றோம். இந்த மூச்சு என்பது எமது அன்றாட வாழ்க்கையில் எங்களை அறியாமே தானே வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த மூச்சை கவனித்து கண்களை மூடி ஒரு இடத்தில் இருக்கும் போது நமக்கு அபார விதமான சக்தி கிடைக்கின்றது. இந்த சக்தி என்பது பிரபஞ்சத்தில் இருந்து எங்களுக்கு கிடைக்கின்றது. அதை நாம் எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். முதலில் தியானம் செய்வதற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீர் அருந்துகின்றோம். அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படுவதை தடுக்கலாம். ஏனெனில் நாம் இவ்வாறு தியானம் செய்யும் போது நமது உடல் சூடு எடுகின்றது. அந்த சூடை தவிர்ப்பதற்காக நாங்கள் நீரை அருந்துகின்றோம். அதன் பின் ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றோம். முதுகுத்தண்டு நிமிர்ந்திருக்க வேண்டும். முதுகுத்தண்டை நிமிர்ந்திருந்து நாம் நமது உடலில் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் மூச்சை கவனிக்க போகின்றோம். அதற்கு கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைக்க வேண்டும். ஏனெனில் கைகளின் ஊடாக 10% சக்தி விரயமாகின்றது. அதை தடுப்பதற்காக நாங்கள் இதை கோர்க்கின்றோம். கால் பாதத்தை ஒன்றன் மேல் ஒன்றாக இவ்வாறு வைக்கின்றோம். ஏனெனில் இன்னொரு 10% சக்தி கால் பாதத்தினூடாக போவதை தடுக்கின்றோம். பின் கண்களை மூடுகின்றோம். கண்களின் ஊடாக 80% சக்தி வெளியேறுகின்றது. அதை தடுப்பதற்காக கண்களை மூடுகின்றோம். நாங்கள் ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்திருந்து கொண்டு கால்களை இவ்வாறு பின்னி கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைத்து கண்களை மிருதுவாக மூடி
எமது உடலில் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கின்றோம். மூச்சை இழுத்தோ நிறுத்தியோ செய்ய வேண்டிய அவசியமில்லை. இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் மூச்சு கவனிக்க வேண்டும். அறிவித்தல் வரும் வரை ஆடாது அசையாது இருந்து மூச்சை கவனிக்க வேண்டும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு எமது உடம்பை திடமாக வைத்திருக்கின்றோமோ பிரபஞ்ச சக்தி எமக்கு உடலில் பரவுவதை நாம் காணலாம். எனவே இப்பொழுது உங்களுக்கு ஒரு அருமையான இசை வழங்கப்படும். 15 நிமிடங்கள் இசையுடனும் மிகுதி 15 நிமிடங்களும் இசையின்றி மௌன தியானம் செய்வோம். அறிவித்தல் வரும் வரை ஒருவரும் கண்களை திறவாது ஆடாது அசையாது தியானத்தில் மூச்சை கவனித்த வண்ணம் அமருவோம். நன்றி, வணக்கம். வாருங்கள். இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் ஒற்றி வைக்கவும். 5 வினாடிகள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து உள்ளங்கைகளை பார்த்து நாம் அருமையான தியானம் செய்ததற்காக இறைவனுக்கு நன்றியை கூறி கைகளை தட்டிக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினர்களுக்கு நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை வழிநடத்திய அருந்ததி மாஸ்டருக்கு நன்றி. அதாவது மற்றது போஸ்டர்ஸை வழங்கிய டாக்டர் சதா மெனோ அவர்களுக்கும், மியூசிக்கை வழங்கிய ஆனந்தி மாஸ்டர் கனடாவில் இருந்து வழங்கியிருந்த அவருக்கும், மற்றும் ரெக்கார்டிங்கை செய்து கொண்டிருக்கும் டாக்கிங் சரையிலிருந்து பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டருக்கும் நன்றி உரித்தாகுங்கள். அடுத்ததாக எங்களது பிரதம நிகழ்ச்சிக்கு வருவோம். இன்று பேச இருப்பவர் முதன் முறையாக இந்த தளத்தில் பேச வந்திருக்கின்றார்கள். அவர்கள் டாக்டர் முகமது மொஹிதீன் அவர்கள். MCOM, MBA and PhD போன்ற பட்டங்களை பெற்றவர். அமி ரகத்தின் துபாயின் 10 வருடங்கள் கோல்டன் விசா பெற்றவர். சர்வதேச மனிதநேய விருதியாளர், WHD UK, வணிக ஆலோசகர், நிதி ஆலோசகர், ஊக்க பேச்சாளர், தமிழ் மொழி பெற்றாளர், எழுத்தாளர், சமூகம் மற்றும் இயற்கை ஆர்வலர், பல்வேறு உலக சாதனைகளை நிகழ்த்தியவர், குறும்பட இயக்குனர், 100க்கும் மேற்பட்ட தமிழ் இலக்கிய பன்னாட்டு கருத்தரங்கள் நிகழ்ந்த கருத்தரங்களில் கலந்து கொண்டவர், 7 பதவிகள் மற்றும் பொறுப்புகளை வகித்தவர், 40 வருட பணி அனுபவம், அதாவது இந்தியா, சவுதி அரேபியா, துபாய், UAE போன்ற இடங்களில் அவருடைய அனுபவங்களை பெற்றிருக்கிறார். 20 நாடுகளுக்கு மேலாக பயணம் செய்திருக்கிறார். 21 விருதுகளை பெற்றிருக்கிறார். அதில் சிறந்த பேரூராட்சிக்கான சான்றிதழை பெற்றிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சரிடமிருந்து. மற்றும் நீங்கள் செய்யும் தர்மம் உங்கள் செல்வத்தை குறைத்து விடாது என்ற அல்லாஹ்வின் தூதர் ஜல் கூறியதை அவர் இதில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனக்கு இப்பொழுது கவிஞர் கல்லிடக்குயில் உமார் ஃபாரூக் தமிழாசிரியர் அவர்கள் எடுத்த வீடியோவை நான் போட விரும்புகிறேன். அருமையான பாட்டோடு இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இப்போது நான் அந்த வீடியோவை போட போகின்றேன். அதன் பிறகு அவர் கடந்து வந்த பாதை என்று இதில் பேசுவார். நன்றி. அதை ரெக்கார்டிங் செய்யலாம். இந்த கவிஞர் கல்லிடக்குயில் அவர்கள் உமார் ஃபாரூக் தான் எடுத்திருந்தார்.
அவரை முடியுமெண்டா எங்களோட தளத்தில் வந்து ஒரு நாளைக்கு பேச சொல்லுங்கள், முடியுமெண்டா. நன்றி. இப்பொழுது டாக்டர் முஹிதீன் அவர்கள் கடந்து வந்த பாதை பற்றி பேசியிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை, மாலை, இரவு நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாஸ்டர் அவர்களுக்கும், இந்த வேர்ல்டு பீஸ் அண்ட் ஹார்மோனி அமைப்பினுடைய கோஆர்டினேட்டர் மதிப்புக்குரிய ஸ்ரீகாந்த ராஜா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாக உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை காணிக்கையாக்கி என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கடந்து வந்த பாதை என்ற தலைப்பிலே எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தங்கிய இந்த வேர்ல்டு பீஸ் அண்ட் ஹார்மோனி அமைப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி குறிப்பிடுகின்றேன். இப்போது அவர்கள் மதிப்புக்குரிய மாஸ்டர் ஸ்ரீ காந்தராஜா அவர்கள் இன்று நடந்த ஒரு நிகழ்வினுடைய வீடியோவை அவர்கள் வலைத்தளத்தில் இருந்து எடுத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன், அல்லது நானே அவர்களுக்கு அனுப்பியிருக்கலாம். நான் ஃபார்வர்டு செய்திருந்தேன் சில நண்பர்களுக்கு. அதைத்தான் அவர்கள் உங்கள் முன்னால் காண்பித்தார்கள். அந்த நிகழ்வை முடித்துவிட்டு நான் பயணத்திலே வந்து நாளை காலை துபாய் செல்ல வேண்டியிருந்ததனால் திருச்சி என்ற நகரிலே நான் இப்போதைக்கு ஒரு இடத்துல தங்கி இருந்து இந்த நிகழ்வுக்காக நான் அமர்ந்திருக்கின்றேன். என்னை பற்றி அவர்கள் நிறைய விழாவாரியாக சொன்னார்கள். இதுதான் என்னுடைய தற்போதைய நிலை. துபாயிலே உள்ள பவர் ஃப்ளோ மிடில் ஈஸ்ட் என்ற ஒரு நிறுவனத்தினுடைய பினான்ஸ் டைரக்டராகவும் மற்றும் துபாயில் உள்ள பல்வேறு நிதி நிறுவனங்களுக்கு ஆலோசகராகவும் நான் இருந்து வருகின்றேன். அதாவது ஒரு துபாய் அரசாங்கம் எனக்கு 10 வருட கோல்டன் விசா என்ற ஒரு விசாவினை தந்து அங்கே தங்குவதற்கு அனுமதி அளித்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் எவரி 10 வருடங்களுக்கு அதை ரினியூ செய்யலாம். அதற்கு காரணம் அங்கே நான் ஒரு தொழில் தொடங்கி தொழில் அதிபராக இருக்கிறேன் என்ற காரணத்திற்காக. எல்லா விஷயமே அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு தொழிலதிபராக இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடந்தது, அதுதான் வீடியோவில் காண்பித்தார்கள். அந்த நிகழ்வினை கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள 10, 12வது வகுப்பு படிக்கக்கூடிய கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள் அதிகமாக மார்க் எடுத்ததை ஊக்குவிக்கும் பொருட்டு பாராட்டு விதமாக ஒரு 12 கிராமங்களில் உள்ள மாணவர்களை எல்லாம் அழைத்து எந்த ஜாதி மத வேறுபாடு இன்றி அனைத்து சமுதாய மக்களுக்கும் கல்விக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று பரிசு, உதவித்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழை இன்று அளித்துவிட்டு நான் இன்றுதான் வந்திருக்கின்றேன். அந்த 2 படங்களும் இருக்கின்றது. ஒருபுறம் நான் ஒரு தொழிலதிபராக, இன்னொரு புறம் ஒரு சமூக சேவகராக இருந்து வருகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. அன்புக்குரிய சகோதரர்களே, மாஸ்டர்களே, இந்த அரங்கத்தில் இருந்திருக்கின்ற ஆளுமைகளே, உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது, கடந்த மார்ச் மாதம் அமெரிக்காவில் உள்ள ஈவன், அதாவது ஐக்கிய நாடு சபையிலே ஜெண்டர் ஈக்வாலிட்டி அண்ட் உமன்ஸ் டெவலப்மெண்ட் என்ற தலைப்பில் நடந்த ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியிலே பெண்களின் முன்னேற்றம் கல்வியின் அடிப்படையில் என்ற தலைப்பிலே நான் அங்கே உரையாற்றி வந்திருக்கின்றேன். அதனுடைய அந்த போட்டோக்களை தான் இப்போது நான் உங்களுக்கு முன்னால் பார்க்கிறீர்கள். நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், இன்று நான் ஒரு தொழிலதிபர், ஒரு சமூக சேவகர், அது மட்டுமல்லாமல்
அமெரிக்காவில் உள்ள ஐக்கிய நாடு சபைகளை பேசக்கூடிய அளவிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்திருக்கிறார் என்றால் இறைவனுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். அதற்போல என்னுடைய வாழ்க்கையை, கடந்த வாழ்க்கையை நான் உங்கள் முன்னால் காண்பிக்க இருக்கின்றேன், திரும்பி பார்க்க ஆசைப்படுகின்றேன். கடந்து வந்த பாதை, இந்த நிகழ்வெல்லாம் நான் அடைவதற்கு ஒரு நாளில் இல்ல, 2 நாட்கள் இல்ல, 42 வருடங்கள் ஆகியது. 1962ஆம் வருடம் கல்லிடைக்குறிச்சி என்ற ஒரு கிராமத்திலே, தாமிரபரணி தண்ணீர் பாயக்கூடிய ஒரு சிறிய கிராமத்திலே, எனது தந்தையார் ஹாஜியார் தியாகி ஜனாப் ஆசாத் மொய்தீன் அவர்களுக்கும் என்னுடைய தாயார் மொய்தீன் பீவி அவர்களுக்கு நான் பிறந்தேன். ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலே, பாய் நெசவு செய்யக்கூடிய ஒரு குடும்பத்திலே, ஒரு சின்ன குடிசையில தான் எங்களுடைய வாழ்வாதாரம் இருந்தது. இந்த கிராமத்திலே சாதாரண ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்த இன்று நான் அமெரிக்கத்திலே இருக்கிறேன் என்றால், அந்த நிலை அடைவதற்கு வாழ்க்கையிலே பல சங்கடங்களை, பல இன்னல்களை, பல அவமானங்களை, பல தோல்விகளை, பல ஏமாற்றங்களை எல்லாம் கடந்துதான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கின்றேன். இன்று 1962ஆம் வருடம் பிறந்து 1982ஆம் வருடம் நான் ஒரு என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்தேன். அதன் பிறகு 11 வருடங்கள் இந்தியாவிலே பணிபுரிந்தேன். அதன் பிறகு 1993 2003 வரை சவுதி அரேபியாவில் உள்ள தமாம் என்ற ஒரு நகரத்திலே பணிபுரிந்தேன். அதன் பிறகு 2004 இருந்து இன்று வரை நான் துபாய் நகரிலே நான் இருந்து வருகின்றேன். ஆக என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால், நான் கல்லூரி காலங்களிலே படிக்கும் பொழுதெல்லாம் ஏழ்மையின் காரணமாக 4 கிலோமீட்டர் தள்ளியுள்ள ஒரு கல்லூரிக்கு நான் தினமும் நண்பர்களுடன் நடந்து செல்வேன். நடந்து செல்லும் பொழுதெல்லாம் அந்த பெரிய பெரிய மாளிகைகள், வீடுகளை எல்லாம் நான் பார்த்துதான் கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போதெல்லாம் என் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றும், நாமும் இது போல ஒரு வீடு கட்ட முடியுமா, வீடு வாங்க முடியுமா என்ற ஒரு தாக்கம். காரணம், அது என்னுடைய லட்சியமாக இருந்திருக்கலாம், ஒரு கனவு, ஒரு எண்ணம். அதை தாண்டி நான் மறுபடியும் கல்லூரிக்கு போகும் பொழுது, நான் சொல்வது 1979ஆம் வருடம். அப்போதெல்லாம் 2 கார்கள் தான் ரோட்டிலே வரும். ஒன்று அம்பாசிடர் கார், இன்னொன்று பிரீமியர் பத்மினி என்று கூடிய ஒரு பியட் கார், சின்ன காரா இருக்கும். அப்ப அந்த கார்களை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது, நாமும் இது போல ஒரு கார் வாங்கலாமே என்ற எண்ணம் எனது வரும். கல்லூரியில் படிக்கக்கூடிய காலகட்டத்திலே அங்கே கல்லூரியினுடைய விழாக்களிலே ஒரு பெரிய தொழிலதிபர்கள் வந்து பரிசுகளை தருவார்கள். அந்த பரிசுகளை வாங்கும் பொழுது என் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றும், நாமும் இது போல தொழிலதிபர் ஆகி மற்றவர்களுக்கும் பரிசு தரலாமா என்ற எண்ணம் எனக்கு வரும். ஒரு ஆசை. இதை என்ன சொல்கிறேன் என்றால், இதுதான் நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி, இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முறை வந்தால் அது கனவு, பலமுறை வந்தால் அது ஆசை, தொடர்ந்து வந்தால் அது உங்களுடைய லட்சியம், ஒரு குறிக்கோள், அதை அடைவதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். அதுபோலதான் என்னுடைய கனவுகள் எல்லாம், என்னுடைய லட்சியங்கள் எல்லாம் நான் வாழ்க்கையில எவ்வாறு முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையிலேயே தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் நான் பள்ளியை 1982ஆம் வருடம் என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்த பிறகு முறையான முறை டைப்ரைட்டிங், தமிழ் மற்றும் ஆங்கில டைப்ரைட்டரை படித்தேன். அப்போதும் வேலை கிடைக்க எனக்கு இயலவில்லை. காரணம், நிறைய போட்டிகள் இருந்தது, வேலை வாய்ப்புகளும் கம்மி அந்த காலகட்டத்திலே. அப்போதுதான் முதல் முறையாக 1983 கம்ப்யூட்டர் என்ற ஒரு சாதனம் வருகிறது. அதுவும் எனது கிராமத்தில் இல்ல, எனது கிராமத்தில் இருந்து 500 கிலோமீட்டர் தள்ளியில் உள்ள சென்னை, பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் தான் அந்த கணினி கம்ப்யூட்டர் வந்து அங்க வருகிறது. அதை படித்தால் நம் வாழ்க்கையிலே முன்னேறலாம் என்ற எண்ணம் என் மனதிலே ஒரு தாக்கம் ஏற்படுகிறது. அதை படிப்பதற்காக நான் பெங்களூருக்கு செல்கின்றேன். அங்கு 1 மாதம் தங்கியிருந்து அந்த கம்ப்யூட்டர் கணினி ஆபரேஷன் செய்வதை படித்துவிட்டு வருகிறேன். இறையொருளால் எனக்கு அங்கே ஒரு ஸ்பின்னிங் மில்லிலே கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு வேலை கிடைக்கிறது.
அந்த வேலையில ஜாயின் பண்ணியாச்சு நான். அப்ப அதை ஜாயின் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதுவரை அந்த கம்பெனியில மேனுவலாக கையால் தான் சம்பள கணக்கு எழுதுவார்கள், கால்குலேஷன் செய்வார்கள். அதிலே தவறுகள் வந்திருக்கின்றன. நான் முதன்முறையாக கம்ப்யூட்டர்ல இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக அந்த கம்ப்யூட்டர் ஆபரேஷன்ல டேட்டா என்ட்ரி பண்ணி என்ற ரிசல்ட் வரும் பொழுது அங்கே எந்த விதமான குளறுபடியும் இல்லை, சம்பளம் கரெக்டாக வந்திருக்கின்றது. எல்லா தொழிலாளர்களும் அவர்கள் எங்களுக்கு இந்த மாதம் எந்த ஊதியமும் குறைக்கப்படவில்லை, சரியாக கிடைத்து விட்டது, கணக்கில் தப்பில்லை என்று என்னை பாராட்டுகின்றார்கள். நான் அதை செய்யவில்லை. நான் என்னை செய்ததை எல்லாம் யார்? அந்த கம்ப்யூட்டர் தான் கொடுத்திருக்கு. நான் சரியாக முறையாக அங்கே நான் அந்த அந்த பணியை செய்த காரணத்தினால் எனக்கு அங்கே ஒரு பெருமையும் பாராட்டும் கிடைத்தது. அப்போதான் நினைத்தேன், நாம் இந்த லைனில் இந்த கம்ப்யூட்டர்லேயே நம்ம போனா இன்னும் முறையாக நன்றாக தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை முன்னேறி விடலாம் என்று. அதன் பிறகு 10 வருடங்கள் அந்த நிறுவனத்தில் உள்ள ஸ்டோர்ஸ், அக்கவுண்ட்ஸ், பேரோல் என்னென்ன இருக்கின்றதோ எல்லாத்திலையும் நான் கணினிமயமாக மாற்றினேன். அதன் மூலமாக எனக்கு வெற்றி வாய்ப்பு கிடைத்தது. அதன் மூலமாக வெளிநாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. ஆக வெளிநாட்டிலே வந்த பிறகு நான் அந்த ஒரு பிரிட்டிஷ் நிறுவனத்திலே வேலை பார்த்து அதன் பிறகு நான் 2004 துபாய்க்கு வந்து விட்டேன். துபாயிலே வேலை பார்க்கும் பொழுது சொந்தமாக நாம் ஒரு சொந்த நிறுவனத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொந்த நிறுவனத்தை செய்து இன்று நான் இறையருளால் நன்றாக இருக்கின்றேன். அப்போது இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இறைவன் நமக்கு வழங்கிய அந்த அருட்கொடைகளுக்கு நான் நன்றி எப்படி சொல்வது என்று பார்க்கும் பொழுது, இறைவனால் படைக்கப்பட்ட மற்ற மனிதர்களுக்கு நாம் உதவ வேண்டும். கல்வி பயில இயலாத ஏழை மாணவர்களுக்கு உதவ வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இறைவனால் படைக்கப்பட்ட மரம், நிலம், செடி, மண் போன்றவற்றை நாம் சுத்தப்படுத்த வேண்டும், மரம் நட வேண்டும், அதன் மூலமாக மழை பெற வேண்டும் என்ற எண்ணமும், கல்வி பயிலக்கூடிய மக்களுக்கு புத்தக வாசிப்பு பழக்க வேண்டும், புத்தகம் வாசித்தால் அவர்கள் கல்வியிலே மேலோங்கி இருப்பார்கள் என்ற எண்ணமும், அதைவிட எப்படி எக்ஸாம் எழுதுவது, எப்படி போட்டித் தேர்வில் கலந்து கொள்வது, பெண்களுக்காக இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு உணர்வை எவ்வாறு செய்வது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி, அது மட்டுமில்லாமல் பெண்கள் முன்னேற்றுவதற்காக அவர்களுக்கு நாம் எவ்வாறு சுயதொழில் செய்ய முடியும், செய்து கொடுக்க முடியும் என்ற பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி, அதற்காக நான் ஒரு தேசிய கல்வி அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை நான் ஏற்படுத்தி எனது கிராமத்திலே, நான் பிறந்து வளர்ந்த கிராமத்திலே ஏற்படுத்தி அங்குள்ள மாணவர்களுக்கு கல்வித்தொகையாக பரிசும் ஊக்கத்தொகையாக சில பரிசும், அவருடைய திறனை வளர்த்துக் கொள்வதற்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும், இன்னும் என்விரான்மெண்ட் ஆக்டிவிட்டிஸையும், லைப்ரரிக்கு உள்ள மாணவர்கள் யாரெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்றார்களோ அவர்களுக்கு சந்தா செலுத்தி நான் லைப்ரரிகளை உறுப்பினராக்கி விடுவேன். அவர்கள் அங்கே இலவசமாக புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வீட்டில் சென்று படிக்கலாம். இது போன்ற செயல்களை நான் செய்து வருகின்றேன். இதுதான் நான் கடந்து வந்த பாதையிலே நான் வெற்றி பெற்றதற்காக நான் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றியாக நினைக்கின்றேன். இறைவனால் படைக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு உதவி பெற வேண்டும் என்று என்னுடைய முயற்சியாக இருக்கின்றது. இதனால் எனக்கு என்ன பயன் கிடைத்தது என்றால், கடந்த 2000 ஆண்டிலே உலகமெல்லாம் தாக்கப்பட்ட அந்த கொரோனா என்ற அந்த கொடிய ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு வகையிலே ஆலோசனைகளும், பல்வேறு வகைகளே உதவிகளும், பல்வேறு வகைகளே அவர்கள் வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு செல்வதற்கும், வெளிநாட்டிலிருந்து உள்நாடு வருவதற்கும் வேண்டிய உதவிகளை நண்பர்களோடு சில தன்னார்வ அமைப்புகளுடன் சேர்ந்து நான் செய்தேன். அதனால் எனக்கு என்ன கிடைத்தது என்றால், பல்வேறு அங்கீகாரங்கள், பல்வேறு நட்புகள், பல்வேறு இணையதளங்களில் பேசக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த கொரோனா காலகட்டத்திலே எனக்கு அருளியது. அதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், நாம் செய்யக்கூடிய உதவிகள் எல்லாம் உண்மையாக பிறருக்கு சென்று அடைய வேண்டும், அதன் மூலமாக அவர்கள் நன்மை பெற வேண்டும், அந்த நன்மையின் மூலமாக அவர்கள் மகிழ வேண்டும் என்று மற்றவர்களை மகிழ்வித்தால் நாம் இறைவனிடத்திலே நன்றி செலுத்துவர்களாகவும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்ற எண்ணத்திலே நான் அந்த முயற்சியினை பல்வேறு காலகட்டத்திலே செய்து வந்திருக்கின்றேன். உதாரணமாக மாணவ மக்கள் எல்லாம் அந்த நீட் எக்ஸாம் என்ற ஒரு தேர்விலேயே குறைந்த மதிப்பெண்கள் எடுக்கிறார்கள், அல்லது அவர்களுக்கு படிப்புக்கு டாக்டர் படிப்பு வேலை கிடைக்கவில்லை என்று
ஒரு காலகட்டத்திலே பல்வேறு மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அப்போது தற்கொலை ஒரு தீர்வு அல்ல. தற்கொலை எண்ணங்களை போக்குவதற்காக சைக்காலஜிக்கல் டாக்டரை வச்சு பல்வேறு ஜூம் நிகழ்ச்சிகளை பள்ளிக்கூடங்களிலும் பொது இடங்களிலும் சமூக தளங்களிலும் நான் நடத்தி அந்த விழிப்புணர்வை நான் ஏற்படுத்தினேன். இன்னும் கொரோனா காலகட்டத்திலே பல்வேறு உதவிகளை, அதாவது வாழ்வாதாரத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை இன்றி அவர்கள் சங்கடப்படும் பொழுது ஒவ்வொரு ஊரிலும் தேவைப்படுவதற்கு அந்த ஊரில் உள்ள தன்னார்வ அமைப்புகளுடன் உதவியுடன் நான் அவர்களுக்கு பொருளை வழங்கி அவர்களுக்கு வணங்கினேன். மரம் நட்டேன். செடிகளை வளர்த்து அதன் மூலமாக மரம் மழை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை சிறு குழந்தைகள் முதல் பெரிய குழந்தை வரை நான் கொண்டு சென்றேன். இப்படி நான் சென்று ஒவ்வொரு விஷயமாக மக்களுக்கு சேவை செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய இங்கிலாந்தில் உள்ள வேர்ல்டு ஹியூமனிடேரியன் என்ற அமைப்பானது கொரோனா காலகட்டத்திலே பல்வேறு தன்னார்வர்களுக்கு பல்வேறு அந்த அவார்டு விருதுகளை வழங்கி குறித்தது. என்னுடைய சேவைகளை பாராட்டி எனது நண்பர் ஒருவருடைய அந்த ரெக்கமெண்டேஷன் பேரில் அவர் அனுப்பி வைத்த தகவலின் பேரில் எனக்கு குளோபல் ஹியூமனிடேரியன் அவார்டு என்ற ஒரு அவார்டையும் அவர்கள் வழங்கினார்கள். அதன் பிறகு கொரோனா காலகட்டத்திலே நான் பல்வேறு உலக சாதனைகள் செய்திருக்கும் பொழுது ஏசியா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல கொரோனா விழிப்புணர்வை 24 மணி நேரங்கள் 24 நாடுகளில் உள்ள தமிழ் அறிஞர்கள் மூலமாக தொடர்ந்து நான் இருந்து அதை செஞ்சு கொடுத்திருந்தேன். அதுக்காக அந்த ஏசியா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்னுடைய அந்த ஜூம் நிகழ்ச்சியினை அங்கீகாரம் செய்து ஒரு உலக சாதனை அவர்கள் தந்தார்கள். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு பல்வேறு வகையிலே உதவிகளை பள்ளிக்கூடங்கள் வழியாக எந்த ஜாதி மத வேறுபாடு இன்றி அவர்கள் மூலமாகவே நான் அந்த உதவிகளை செய்து வந்த நிகழ்ச்சிகளை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அது மட்டும் இல்லாமல் நான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அதாவது அந்த ஊக்கப்பேச்சை பல்வேறு விஷயங்களுக்காக பள்ளிக்கூடங்களுக்கும் மற்றும் தொழிலாளர்களுக்கும் வணிகர்களுக்கும் பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு விஷயங்களை நான் செய்து வந்திருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இரத்த தான முயற்சியை நடத்துவது, இரத்தங்களை கொடுப்பது, எனது இரத்தங்களையும் கொடுத்து நான் அதை ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன். காரணம், இரத்த குருதியானது இந்த காலகட்டத்திலே நிறைய நண்பர்களுக்கு தேவைப்படுகிறது, உயிரை பாதுகாக்க தேவைப்படுகிறது. அதற்கு நாம் முன்னோடியாக இருக்க வேண்டும். அதன் பிறகுதான் மற்றவர்களை நாம் அழைக்க முடியும் என்று அதையும் நான் செய்து வருகின்றேன். அது மட்டுமல்லாமல் துபாயில் நடந்த உலக சமாதான தினத்தன்று அங்குள்ள பெரிய பெரிய அந்த ஆளுமை நிறைந்த காவல்துறை அவர்கள் கலந்து கொண்ட ஒரு பெரிய பேரணியிலே நானும் இணைத்து கொண்டு அந்த நிகழ்விலும் கலந்து கொண்ட ஒரு மனநிறைவை பெற்றேன். இப்படி குழந்தைகளுடைய படிப்புக்காக மட்டுமல்லாமல் தமிழ் கலாச்சாரத்தை பெறுவதற்காக, தமிழ் கலாச்சாரத்தினுடைய அந்த பிள்ளைகள் எவ்வாறு உடை அணிய வேண்டும், எந்த முறையிலே பேச வேண்டும், எவ்வாறு தமிழ் உணவை நாம் சாப்பிட்டால் நாம் நன்றாக இருக்க முடியும் என்பதையெல்லாம் அதற்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி வச்சு அன்னை மொழி அறிவோம் என்ற ஒரு பெண்மணி அவங்க இருக்கிறாங்க. அவங்க மூலமாக குழந்தைகளுக்கு பல்விதமான அந்த பயிற்சியினை வழங்கி வருகின்றேன். அது மட்டுமல்லாமல் அங்கேயே நடக்கக்கூடிய பல்வேறு தமிழ் நிகழ்வுகள், கிட்டத்தட்ட எந்த தமிழ் நிகழ்வு என்றாலும் அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை வழங்குவதோடு அவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக என்னால் முயற்சிகளை செய்து வருகின்றேன். இதன் காரணமாக அங்கே துபாயிலே நடந்த ஒரு பொங்கல் திருவிழாவில என்னை அழைத்து அந்த முதல் மரியாதை மாதிரி ஒரு பரிவர்த்தனை கற்றி 5000 தமிழ் ஆளுமைகள் நிறைந்த அந்த அரங்கிலே பொங்கல் என்று எனக்கு ஒரு பாராட்டும் அவர்கள் செய்தார்கள். அதுபோல நான் தமிழ் 2020 என்ற ஒரு நிகழ்வினை 2020 மாணவர்கள் வைத்து தமிழ் என்ற வடிவில நிற்க வைத்து அதையும் ஒரு உலக சாதனை செய்தேன். அது தமிழ் மொழியின் மீது எனக்கு உண்டான ஒரு அன்பின் காரணமாக. ஆக இவ்வாறாக நான் இந்த விஷயங்களை செய்து வருவது, தமிழ் மொழியை உலகமென்றும் கொண்டு செல்வது ஒருபுறம் இருந்தாலும் எங்கெல்லாம் தமிழ் மக்கள் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்து வருகின்றேன். குறிப்பாக என்னுடைய கிராமத்திலே ஏழை மாணவர்கள் நான் படிக்கும் பொழுது எவ்வாறு சங்கடப்பட்டார்களோ அதுபோல சங்கடப்படக்கூடாது, அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் இதை செய்து கொண்டிருக்கின்றேன்.
இதுதான் என்னுடைய கடந்த கால வாழ்க்கை. நான் திரும்பி பார்க்கிறேன். இது உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்கிறேன் என்றால், என் போல நீங்களும் பல்வேறு வகைகளை வாழ்க்கையிலே முன்னேறி இருக்கலாம். நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள மக்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்தால்தான் அது நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றியாக இருக்கும் என்பதுதான் இந்த அமர்வினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. இறைவன் எனக்கு வழங்கிய செல்வங்களை, இறைவன் எனக்கு வழங்கிய கல்வியினை, இறைவன் எனக்கு வழங்கிய நேரத்தை நான் நல்ல விஷயத்திற்காக, நன்மைக்காக, மற்றவர்கள் மகிழ்வதற்காக நான் பயன்படுத்த வேண்டும் என்று பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே அன்புக்குரிய இணையத்தில் இருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், இறைவன் நமக்கு வழங்கிய அந்த பொருளின் ஒரு பகுதியினை நாம் ஏழைகளுக்கு செய்ய வேண்டும். அது உணவாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய வேண்டும். மனித நேயத்துடன் வாழ வேண்டும். மனிதன் மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும். மனிதன் மிருகத்திற்கு உதவி செய்ய வேண்டும். மனிதன் இயற்கைக்கு உதவி செய்ய வேண்டும். மனிதன் மனிதனுக்கு உதவி செய்வது என்பது தேவைப்படுவோருக்கு உதவி செய்வது. மனிதன் விலங்குகளுக்கு உதவி செய்வது, பிற உயிரினங்களுக்கு நாம் தண்ணீர் வைக்க வேண்டும், அதற்கும் சாப்பாடு தர வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் போன்ற நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். அதுபோல மரங்களை நட வேண்டும், மண் வளத்தை பெற வேண்டும், பிளாஸ்டிக் உபயோகிக்காமல் நாம் மக்கக்கூடிய பொருளை உபயோகிக்க வேண்டும் என்று இதன் மூலமாக நாம் மண் வளத்தையும் காப்பாற்றலாம். ஆக மனிதநேயம் மனிதருக்கு மட்டுமில்ல, பிற உயிர்களுக்கும் பிற தாவரத்திற்கும் என்று கூறி இந்த நிகழ்வினை எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த மதிப்புக்குரிய மாஸ்டர் ஸ்ரீகாந்த ராஜா அவர்களுக்கு எனது நன்றியை கூறி, ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்டால் அதற்கு பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. அருமையான பேச்சு. அதாவது நீங்கள் கடந்து வந்த பாதை என்று நீங்கள் எப்படி கடந்து வந்த நீங்கள் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து பெரிய ஆளாக இப்பொழுது பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உங்களோட பேச்சின் நோக்கம் நாங்கள் பெருசா வந்தாலும் அதை மற்றவர்களுக்கும் கொடுத்து சந்தோஷப்படுத்த வேண்டும். அதாவது நீங்கள் செய்யும் தர்மம் உங்கள் செல்வத்தை குறைத்து விடாது என்ற விடயத்தை நீங்க முன்வைத்து பேசியிருந்தீர்கள். நன்றியா. முதலில் நாங்கள் உங்களுடைய பேச்சுக்கு பாராட்டியும் வாழ்த்தியும் 30 செகண்டுகள் கைதட்டுவோம். முதலில் நன்றி. இப்பொழுது சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து மிஸ்ஸஸ் நிர்மலா லிங்கரட்னம் மாஸ்டர் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கருத்தை கூற வருகிறார்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று மொஹிதீன் மாஸ்டர் அவர்கள் தன் வாழ்க்கை சரித்திரத்தை கடந்து வந்த பாதை என்று மிகவும் அழகாக கூறினார். அவர் எவ்வாறான அந்த கிராட்டிடியூடோட தனக்கு கடவுள் செய்த உதவிகளுக்கு தான் எப்படி செய்யணும் என்று அழகாக செய்து அதை எங்களுக்கு மிகவும் அழகாக எடுத்து கூறினார். அவர் தோல்விகளை கண்டு பயப்படவில்லை என்று சொன்னார். நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்து வந்திருக்கிறார். மற்றது அப்துல் கலாமுடைய கொள்கைக்கு ஏற்றவும் நடந்திருக்கிறார். எல்லாருக்கும் உதவ வேண்டும், மரம் நட வேண்டும், கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு உதவ வேண்டும், வாசிப்புக்கு லைப்ரரிகளை கட்டி கொடுத்தோ புத்தகங்களை எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார். மற்றது பெண்களுக்கான வருத்தங்கள், புற்றுநோய், அவர்கள் திறம்பட வாழ வேண்டும் என்றும் பல உதவிகளை செய்திருக்கிறார். மற்றது அந்த கொரோனாவில பாதிக்கப்பட்ட நேரத்துல மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்து அந்த மாணவர்களுக்கு சைக்காலஜிக்கலா தேவையான அறிவுரைகளையும் வழங்குவதற்கு ஆதரவாக இருந்திருக்கிறார். அது பிறகு அதனால் இவ்வளவும் செய்ததால அவருக்கு அந்த குளோபல் ஹியூமனிடேரியன் அவார்டும் கிடைத்திருக்கிறது. பிளட் டொனேஷன், மோட்டிவேஷனல் ஸ்பீச், மற்ற தமிழ் கலாச்சாரம் வளர வேண்டும் என்று மரும்பாடுபட்டிருக்கிறார். அவ அந்த மாலினியா, அந்த உங்களோட அன்னை மொழி என்று சொன்னீங்க, அந்த மாலினி அன்னை மொழி அறிவோம். ஓ, அன்னை மொழி அறிவோம் அமைப்புல ஆமா ஆமா அனுராதா கங்காதரன் அம்மையார் துபாயில. ஆமா, இறைவன் நமக்கு வழங்கிய கல்வியையும் நேரத்தையும் தேவையானவர்களுக்கு உதவுவதால் எங்களுடைய பணமோ எங்களுடைய கல்வியோ குறைவதில்லை. தோண்ட தான் அந்த கிணறு இல்ல நீர் வார மாதிரி இன்னும் நாங்கள் வளர்ந்து கொண்டே இருப்போம் என்பதை மிக அழகாக எடுத்து சொல்லி அது மாதிரி நடந்தும் காட்டியிருக்கிறார்.
மிக்க நன்றி, வணக்கம். நன்றி மிகவும் நன்றி. நன்றி. அடுத்ததாக ஜெர்மனியிலிருந்து கிரேஷன் ஜேம்ஸ் அல்டன் அவர்கள் தன்னுடைய கருத்தை கூற வருகிறார். எல்லோருக்கும் வணக்கம். நிறைவான ஓர் உரை. அதாவது இறைவன் உங்களுக்கு தந்த வாழ்வில் பல்வேறு அனுபவங்களை தந்து உங்களை வளர வைத்து உங்களை உயர வைத்து அந்த உயர்ச்சியிலே மீண்டும் இறைவனுக்கு நன்றி சொல்லும் போது அந்த இறைவனுக்குள்ளே நீங்கள் ஒன்றாகின்ற புனிதராகிற அந்த செய்தியையும் அந்த உண்மையையும் இறைவன் உங்களுக்கு தந்ததை நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். உங்களிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட செய்தி என்னவென்றால், நீர் ஆண்டவனுக்கென்று சொல்லி பணி செய்யும் போது ஆண்டவன் உன்னுடைய பணியை செய்கின்றான் என்பதுதான். அழகாக சொன்னீர்கள் ஐயா. நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து வாருங்கள், தளம் உங்களுக்காக விரிந்திருக்கிறது. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக சிட்னி மூத்தோர் சங்க தலைவர் பஞ்சாட்சர மாஸ்டர், நீங்க உங்களோட கருத்தை கூறுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் மொஹிதீன் ஐயா அவர்கள் கடந்து வந்த பாதையை பற்றிய விவரத்தை என்ற தலைப்பில் எங்களுக்கு உரிய ஆற்றினார். என்னத்தை கூறுவார் என்று நாங்கள் பார்த்த பொழுது தான் கடந்து வந்த பாதையை தான் உண்மையாக கூறியிருக்கிறார். கடந்து வந்த பாதை எப்படி இருந்தது, நான் எப்படி மாறி எப்படி சமூகத்துக்கும் இந்த இயற்கைக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற மனநோக்கத்துடன் தன்னுடைய கணனி அறிவை கொண்டு தான் முன்னேறி தங்களையும் தங்களுடைய ஊர் மக்களையும் தங்கள் நாட்டு மக்களையும் மற்ற எல்லாரையும், அதாவது கடவுளினால் படைக்கப்பட்ட எல்லோருக்கும் உதவி செய்து முன்னேறி இருக்கிறார் என்பதை கூறியதை விட்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்னை மொழி அறிவகம் என்றது இங்கும் ஒரு இயக்கம் இருக்கிறது. எல்லோருக்கும் இதே கருத்துப்படத்தான் எல்லோருக்கும் தியாகம் போல சில அலுவல்களை செய்கிறார்கள். தங்களுடைய நேரத்தையோ தங்களுடைய மணியோ பார்க்கறதில்லை. அதாவது மற்றவர்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் கூறி, நன்றி ஐயா, மீண்டும் வந்து எங்களுக்கு பேச வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி. அடுத்ததாக தமிழ் பேராசிரியராக கடமாற்றிய கௌரிராஜ் அம்மையார், நீங்க வந்து பேசலாம். மைக் எடுத்துட்டு பேசுங்க, கேட்கல. நீங்க மைக் எடுங்க, பேசணும், கேட்கவில்லை. அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையான கருத்துக்களை கூறினீர்கள் ஐயா. நான் கூட தொடக்கத்தில் என்ன இது, இவர் தற்பெருமை பேசுவது போல் தெரிகிறதே என்று யோசித்தேன். ஆனால் இறுதியில் நீங்கள் சொன்னது, இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் என்னை போல நீங்களும் முன்வர வேண்டும் என்று சொன்னீர்கள் இல்லையா? அதை பார்த்தவுடன் உங்களுடைய அந்த பரந்த உள்ளம் எனக்கு தெரிய வந்தது. இதை போல நீங்கள் பல சேவைகள் செய்ய வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. சிட்னி மூத்தோர் சந்த தலைவர் சரோஜா தேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர், நீங்க பேசணும். எல்லோருக்கும் பணிவான வணக்கம். டாக்டர் மொஹிதீன் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய உங்கள் உரை ஒரு சிறப்புரையாக அமைந்துள்ளது. கடந்து வந்த பாதை என்னும் தலைப்பிலே எங்களுக்கு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செய்தியை கூறியுள்ளீர்கள். உங்கள் மனதை நிறைவித்தது உங்களுடைய உரை. கடந்து வந்த பாதை கரநூலாக இருந்த போதும் ஒவ்வொரு படியிலும் உங்கள் திறமையை சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்லாமல் உங்களை சுற்றியுள்ள சமூகத்தில் வாழ்பவர்களுக்கும் வாழ்வாதார வசதிகள் பல வழிகளிலும் வழங்கிய உங்கள் கருணை, காருண்யம் நிறைந்த சேவை பாராட்டப்பட வேண்டிய ஒன்று என கூறிக்கொள்ளத்தான் விரும்புகின்றேன். முன்னேறும் எண்ணம் ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை,
தொடர்ந்து வந்தால் அது வாழ்வின் லட்சியம், உன் வாழ்வின் லட்சியம் என முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் கூறியதற்கிணங்க உங்கள் உன்னத லட்சியங்களை நினைவாக்க நீங்கள் நினைவாக்கிய சாதனையாளர் என்பது மட்டுமல்லாமல் நீங்கள் ஒரு சிறப்பான செய்தியையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். அதாவது நீங்கள் செய்யும் தர்மம் உங்கள் செல்வத்தை குறைத்து விடாது என்ற ஒரு சிறப்பான கருத்தையும் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய கதை எங்களின் வாழ்க்கையிலும் நாங்கள் முன்னேறுவதற்கு வழிவகுக்க ஒரு பாடமாக அமையும் என்பதையும் நீங்கள் விளக்கினீர்கள். மிகவும் சிறந்த உரை ஐயா. மிக்க நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. மீண்டும் வந்து உங்கள் அறிவினை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி ஐயா. வணக்கம். நன்றி. அடுத்ததாக டோக்கிங் சாரையிலிருந்து பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர், நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று மோதியின் மாஸ்டர் நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொன்னார். என்றால் தனக்கு தான் முன்னேறி கொண்டு வரும் பொழுது மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கும் உதவ வேண்டும் என்பதை வெறும் அருமையாகவும் வடிவாகவும் சொன்னார். அதை பார்த்து எங்களுக்கும் அது ஒரு உற்சாகத்தை தருகிறது. நாங்கள் இப்படியே நாங்களும் செய்து கொண்டுதான் வரோம், ஆனால் இன்னும் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தை தந்ததுக்கு எனக்கு மிகவும் நன்றி. வணக்கம். மிகவும் நன்றி. நாளைக்கு யோர் சாமியார் தின விழாவுகை நடத்த இருக்கும் வசந்தா மாதவன், நீங்க பேசுங்க. 8 மணிக்கு நாளைக்கு. எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று டாக்டர் மொய்தீன் அவர்களின் பேச்சு மிகவும் அருமையாக இருந்தது. நன்றாக பேசினீங்க, நல்ல பேச்சு. எல்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரையாக இருந்தது. மக்கள் எல்லோருக்கும் இது ஒரு நல்ல அறிவுரை. அது நாங்கள் மறக்க முடியாது. எங்களோட வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும், எப்படி நடக்க வேணும் என்றதெல்லாம் முறையாக சொல்லி தந்தீங்க. உங்கள் முறையை நாங்கள் எல்லோரும் பின்பற்ற வேண்டும். நானும் ஒரு கொஞ்சம் செய்தேன். இந்த முறை விடுமுறைக்கு நான் ஸ்ரீலங்கா போன பொழுது நான் படித்த பாடசாலை பிள்ளைகளுக்கு சென்று ஆங்கிலம் கற்பித்து கொடுத்தேன். நான் படித்த பாடசாலை தான். அப்ப எனக்கு அது சந்தோஷம். வீட்டுக்கு பக்கத்துல. அப்ப எனக்கு அது சுகம். போயிட்டு நான் சொல்லி கொடுத்தேன். அவர்களுக்கு மிக்க சந்தோஷம். சரியான டீச்சர் போகாதேங்கோ நாங்கள் அழுவோம் என்று சொல்லுகிறார்கள் அந்த குழந்தைகள். அவ்வளவு அவர்களுக்கு நிலா பிடித்து கொண்டது. சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம் படிப்பி கேட்க, அங்க இருந்த டீச்சர்ஸும் எல்லாருக்கும். அப்ப அப்படியே ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களால இயன்ற உதவி ஏதாவது அங்க போய் செய்ய வேணும். இப்ப இந்த முறை நீங்க இந்த கன்றுகள் நடுகிறத பற்றி சொல்லிக்க எனக்கு அது ஒரு ஞாபகம் வந்தது. அடுத்த முறை போனால் ஏதாவது கன்றுகள் மாங்கன்று அப்படி வாங்கி ஒவ்வொருக்கும் கொடுத்தா அவை வீடுகள்ல வச்சு அந்த கிராமமே ஒரு நல்லதா வந்துடும் என்ற ஒரு மனம் இப்ப எனக்கு தோன்றி இருக்குது. அப்படி ஏதாவது செய்ய வேணும். நாங்கள் எல்லாரும் செய்ய வேணும். நான் இல்லை, நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் உங்களோட வீடுகளுக்கு கிட்டே இருக்கிற நீங்க படிக்க பாடசாலைகளுக்கு போய் செய்யணும் என்றதுதான் என்னுடைய விருப்பம். நீங்க அருமையான பேச்சு ஐயா, நன்றாக இருந்தது. நீங்க திரும்ப பேச வேணும் என்று நான் உங்களை அன்பாக கேட்டுக்கிறேன். மக்கள் சேவை மகேசன் சேவை என்று சொல்லுவார்கள். நீங்க செய்கிற சேவை மிக நல்ல சேவை, நன்றாக இருந்தது. நன்றி. வணக்கம். நன்றி. இப்பொழுது சில அறிவித்தலை சொன்ன பிறகு பாபா மாஸ்டர் பேச ரெடியாங்க. நாளைக்கு காலமே தமிழ் அமுதுவின் ஆதரவில் நடக்க இருக்கிறது. அதாவது அரில் ஆனா ரீனா இல்லைன்னு அரில் என்ற புத்தகத்தை திறனாய்வு செய்ய முனைவர் தாவண்ணா பேகம் அவர்கள் வருகிறார்கள். நாளைக்கு 9:30 AM UK டைம். அது 2 PM இந்திய இலங்கை நேரம். 11 மணிக்கு பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் ரேடியோவின் ஆதரவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ரமேஷ் அவர்கள் பேச இருக்கும் தலைப்பு இம்ப்ரூவிங் அவர் மென்டல் ஸ்ட்ரென்த். இந்த தலைப்பில் பேச வருகிறார். அதை சரியான முறையில் அதை அறிமுகப்படுத்துவதற்கு எங்களுடைய RJ பாபு சண்முநாதன் நாளைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தி தருவார்கள். அதை நான் ஆர்வமாக எதிர்பார்க்கின்றேன். அதே போல நாளைக்கு இரவு 8 மணிக்கு இதே நேரம் யோகர் சாமிகளுடைய நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதை வசந்தா மாதாவும் மற்றவர்களும் சேர்ந்து நடத்தியிருக்கிறார். அதில் ரேடியோ ஜெர்மனியிலிருந்து சில பேர் கலந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதே போல
திங்கட்கிழமை காலமே 9:30க்கு ஸ்டெஃபனி மூகா அவர்கள் திரும்பியும் வந்து யோகா நிகழ்ச்சியை நடத்துகிறார். பின்பு 11 மணிக்கு யூகே டைம், 3:30 இந்திய இலங்கை நேரத்துக்கு லைஃப் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோ இஸ் அன் இன்ஸ்பிரேஷனல் மெசேஜ் டு மெடிடேட்டர்ஸ் என்ற பார்ட் 3 பற்றி கதைக்கு வருகிறார் லிங்கரட்னம் மாஸ்டர் சிட்னியிலிருந்து. பின்பு இரவு 8 மணிக்கு மிஸ்ஸஸ் நிர்மலா லிங்கரட்னம் மாஸ்டர் மீள்தன்மை ரெசிலியன்ஸ் பற்றி நாளைக்கு 8 o'clock வந்து பேச வருகிறார். இப்படி உங்களை எல்லோருக்கும் தெரியும், ஒரு அரை மணித்தியால நாங்கள் ஆறுதலாக ரிலாக்ஸ் பண்ணி இருந்து கொண்டு அதன் பிறகு ஒரு அருமையான பேச்சாளர் வந்து அரை மணித்தியாலம் பேசுவார்கள். இது இதற்கு எல்லோருக்கும் உகந்த ஒரு 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 அமைதியான ஒரு நிகழ்ச்சி. இது ஒரு தனி மனிதன் அமைதியடைந்த முதல் வீடு அமைதி அடையும், அதன் பிறகு ஒரு அதனுடைய சுற்றாடல்கள், அதன் பிறகு உலகமே அமைதியடைய வாய்ப்புள்ளது என்று கூறி இப்பொழுது பாபு சண்முகநாதன் மாஸ்டரை அழைக்கின்றேன், எச்வியா லண்டன்ல இருந்து. வணக்கம் சுரேஷ்காந்த் மாஸ்டர். வணக்கம் மொய்தீன் மாஸ்டர். உங்களுடைய பங்களிப்புக்கு இன்று மிக்க மிக்க நன்றி. எனக்கு ஞாபகம் வருகிறது என்னவென்றால், உங்களை பேச்சை கேட்ட பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கருத்துடன் உங்கள் கடமையை செய்து வருகின்றீர்கள். கருத்துடன் நீங்கள் உங்கள் கடமையை செய்து வருகின்றீர்கள். ஏனென்று சொன்னால், எங்களுக்கு சலிப்பும் சஞ்சலமும் வாரது வந்து எங்களோட சுயநலத்தின் காரணமாகத்தான். அது உங்களுடைய விருப்பதாக தெரியவே இல்லை. பல்வேறு துறைப்பட்ட துறைகளில் நீங்கள் உதவி செய்து வந்த, குறிப்பாக இந்த கோவிட் டைம் நேரத்திலே நீங்கள் செய்த பணி மிக மிக பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாகும். மனதை திறந்து சொல்கின்றேன், நிச்சயமாக அது பாராட்டப்பட வேண்டிய விஷயமாகும். அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கை சுயசரிதையை சொல்லும் பொழுது அதை கேட்பதில் ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கின்றது. ஒரு புத்தகத்தை பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்றவரையோ விட்டுட்டு, அல்லது ஏதாவது ஒரு டாபிக்கை பற்றி அது கம்பரமா இருக்கலாம், பாரதமா இருக்கலாம் சொல்லுவதை விட்டுட்டு ஒருவரின் சுயசரிதையை கேட்கும்போது அதில் இருக்கின்ற ஆர்வம் அது மற்றவர்களுக்கு நிறைய படிப்பினைகளை கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட உங்களுடைய மதத்திலே கூட கூறியிருக்கின்றார்கள், உன்னுடைய ஊதியத்திலே ஒரு பகுதியை, ஒரு பெர்சன்டேஜை நீ தானமாக செய், கட்டாயமான செய்ய. அதை எல்லாரும் செய்கின்றார்கள். ஏனென்றால் இஸ்லாம் மதம் ஒரு வாழ்க்கை முறை, எல்லாரும் கடைப்பிடிக்கும். ஆனால் இப்பொழுது தவிர்க்கப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். அதை எப்படி வட்டியாக்கலாம் என்று நினைக்கிறவர்கள் கூட இருக்கின்றார்கள். வட்டி வாங்குவதே குர்ஆனுக்கு எதிரானதானே இல்லையா? நன்றி. அடுத்து மட்டுமில்ல, நீங்கள் இந்த உங்களோட சுயசரிதை சொல்லும் பொழுது எனக்கு உண்மையில நீங்கள் கிட்டத்தட்ட 65 வருஷத்துக்கு முன்னால் என்னை இழுத்து சென்று விட்டீர்கள். காரணம், நான் இருக்கும் இடம் உங்களுடைய நாட்டிலிருந்து மிக குறுகிய தூரத்தில் உள்ளது. பாக்கு நீரணியை பிரிக்கின்றது. காங்கேசந்துறை என்ற நொதர்ன் டிப் ஆஃப் தி ஐலண்ட்ல தான் நான் என்னுடைய ஊர் டவுன். அதிலே ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்கிறது, சீமெந்து தொழிற்சாலை என்று. சீமெந்து தொழிற்சாலை அது இலங்கை முழுக்களுக்கும் சீமெந்தை சப்ளை பண்ணுவார்கள். அங்க ஒர்க்ஸ் மேனேஜர் இருந்தார், அவருடைய பெயர் பிரான்சிஸ், ஒரு கிறிஸ்தவர். எனக்கு அப்பொழுது ஒரு 10 வயது இருக்கும். பாடசாலைக்கு நாங்கள் செல்லும் பொழுது அவர் Peugeot 203 காரில், பிளாக் காரில் வருவார். அவர் வரும்பொழுது நீங்கள் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்தது. நீங்கள் பாடசாலைக்கு செல்லும் போது என்ன நினைத்தீர்களோ, நான் இவரை போல நான் வர வேண்டும், இவரை போல ஒரு பொறியியலாளனாக நான் வர வேண்டும் என்றதை எனக்கு ஞாபகப்படுத்தது. அது எவ்வளவு காலத்துக்கு முதல் நடந்தது. உங்களுடைய பேச்சின்றைக்கு என்ன அது இழுத்து. இதுதான் ஒரு பேச்சாளனோட சிறப்பு தன்மை என்னவென்று சொன்னால், ஒவ்வொருவரையும் எழுப்பி விடுவது. தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாம் நாங்கள் என்பதில் எடுத்து விடுவது. ஏதோ உண்மையில் சொல்ல என்னால் செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் சொன்ன மாதிரி செய்து கொண்டு, உங்களளவு மெகாவில் ஸ்டேஜில் இல்லை, சிறிய அளவில் செய்து கொண்டு வருகின்றோம். அது எங்கள் நிம்மதிக்காக என்று கூறிக்கொண்டு, கருத்துடன் ஒழுக்கமாகவும் கருத்துடன் எங்கள் கடமையை செய்வோம் என்று கூறிக்கொண்டு, உங்கள் பேச்சு நிச்சயமாக ஒரு மோட்டிவேஷனல் டோக், ஒரு ஊக்கமளிக்கும் பேச்சாக இருந்தது என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ராஜேஷ் சிதம், நீங்கள் தான் பேசணும். நான் கைபோடையில நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க, பேசித்தான் ஆகணும். ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் மொஹிதீன், உங்களுடைய பேச்சு மிகவும் அருமையான பேச்சு. எல்லோருக்கும் அறிவு ஊட்டி நாங்களும் உங்களை போல சேவைகள் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு
எங்களோட மனதிலே ஒரு உற்சாகத்தை தந்திருக்கிறீர்கள். மிகவும் அருமையான பேச்சு. நானும் எனக்கு ஏழுமான அளவு எல்லோருக்கும் உதவி செய்யறேன். நான் 42 வருஷம் NHSல ஒர்க் பண்ணான். அந்த கடைசி 24 வருஷம் நான் இந்த சர்ஜரியில ஹெட் ஆஃப் ரிசப்ஷன் ஸ்டாஃபா இருந்தேன். நான் நாட் அன்பார்ச்சுனேட்லி என்னையே அறியாமல் என்னுடைய வீட்டுக்கு கிட்ட உள்ள சர்ஜரியில தான் ஒர்க் பண்ணான். அதான் இந்த டாக்டர் சர்ஜரி. அப்ப அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் என்ன தெரிஞ்ச ஆக்கள் எல்லாரும் வந்து ஒரேபடியா நிப்பினம் தங்களுக்கு அதை செய்ய வேணும், நான் தான் செய்ய வேணும்னு சொல்லி. அப்ப நான் 5 நாள் வேலை செய்தா என்ன, 3 நாள் வேலை செய்தா என்ன, 2 நாள் வேலை செய்தா என்ன, 5 நாள் வேலை செய்த போதுதான் நான் செய்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த பேஷண்ட்ஸ் வந்து கேட்கல, அவருக்கு ப்ராப்ளம் கேட்கல, எனக்கு அதை செய்ய மாட்டேன். நான் ஆக 3 days தான் ஒர்க் பண்றான், இல்ல 2 days தான் ஒர்க் பண்றான், எனக்கு உதவி செய்ய இயலாது சொல்லி எனக்கு விருப்பம் இல்லை. அப்ப நான் அவ்வளவு தூரம் ஹார்டா ஒர்க் பண்ணி அப்புறம் நான் இந்த வேலையை விட்டா பிறகு என்னுடைய ஹெட் டாக்டர் அண்ட் மேனேஜர் என்னை எவ்வளவோ தூரம் கேட்டவே வந்து லோக்கமா ஒர்க் பண்ண சொல்லி கடைசி மட்டும் மாட்டிட்டேன். அதோட நிப்பாட்டினான். பிறகு நான் நல்லாக என்ஜாய் பண்ணேன் இந்த லைஃபை. என்ன செய்த நான் யாருக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செய்தேன். மற்றது நல்ல ஹாலிடேஸ்ல போனேன். மற்றது தேகாபியாசம், நான் ஒரு எக்ஸசைஸ் ஒர்க்கோஹோலிக், அது என்னுடைய விருப்பம், அதையும் செய்து கொண்டு வந்தேன். 2019ஆம் ஆண்டு 3 ஹாலிடேஸ் முடிச்சு 4வது என் மகளை லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போய் பாக்குறதுக்கு இருந்தேன். எனக்கு வருத்தம் வந்து ஹாஸ்பிட்டல் என்டர் பண்ணி சரியான வருத்தமா இருந்தேன், லங் ப்ராப்ளம். அப்ப நான் இந்த மகன்கிட்ட சொல்லிட்டேன், என்னுடைய டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு பிள்ளைக்கு சிஸ்டருக்கு போன் பண்ணி சொல்லி வரையலான்னு சொல்லி. அப்ப இந்த டாக்டர் சொன்னார், இல்ல, நோ, we can make you okay to go on the flight because you are responding to all the antibiotics என்று சொல்லி எனக்கு ட்ரீட் பண்ணி, எனக்கு என்ன மிராக்கிளோ தெரியாது, நான் மற்றவைக்கு செய்த உதவிகளும் இது ஏதோ தெரியாது, நான் நல்லாக அந்த வருத்தத்திலிருந்து தப்பி வந்து அங்க போயிட்டேன். நான் என் மகள் ஃபேமிலிகிட்ட போயிட்டேன். போக என் மகளோட ஹஸ்பண்ட் சொல்றார் எனக்கு, we never thought you are going to make it. ஏன்னா என் மகன் சரியா பயந்துட்டார். அப்படி சரியான இதுக்குள்ளால நான் வெளிக்கிட்டு வந்தேன். ஆனா நான் எப்போதும் என்னை மிஞ்சி நான் ஆக்களுக்கு உதவி செய்யறேன். இன்றைக்கும் எனக்கு இந்த தளத்துக்கு உதவி செய்ய விருப்பம். அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கு நான் சொன்னேன், நான் என்னாலே ஏழுமானது செய்வேன் யோசிக்கிறேன், என்னாலே ஏழுமோடி யோசிக்கிறேன். ஆனா நான் அவங்க சொன்னேன், அவ கேட்ட விதத்திலும் எனக்கு மாடுன்னு சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் லேடி கேட்கல எனக்கு. நான் எப்படியிலும் நான் இந்த இதுக்கு இதாலும் செய்ய மாட்டேன், செய்யறதுக்கு இருக்கிறேன். ஆனா எனக்கு முடிஞ்ச அளவு நான் செய்வேன். அதான் என்னுடைய கொள்கை. தேங்க்யூ. நன்றி. நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து கடந்து வந்த பாதை என்ற தலைப்பிலே 2 மாதத்துக்கு பிறகு பேச ரெடி பண்ணுங்க. ஓகே, நன்றி. அடுத்த அருந்ததி மாஸ்டர், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் முகமது முஹிதீன் அவர்கள் மிகவும் அருமையான உங்களை பேச்சை கேட்டோம். நீங்க 42 வருடங்களாக கஷ்டப்பட்டு இப்பொழுது நல்ல ஒரு நிலைமையில் இருக்கின்றீர்கள். அந்த நிலைமையை மறக்காது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். அதை வந்து நீங்க சொல்லி காட்டினது சரிதான். ஏனென்றால் சொல்லாவிட்டால் எங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், என்ன மாதிரி இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறீர்கள் என்பதைத்தான் எங்களுக்கு சொல்லினீர்கள். ஆனபடியா நீங்கள் அது சொன்னது எங்களுக்கு கேட்பதற்கு மிகவும் நன்றாக இருந்தது. ஏனென்றால் நீங்க வந்து சும்மா ஈஸியா வந்து நீங்கள் இப்படி செய்யல, கஷ்டப்பட்டுத்தான் இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறீர்கள் என்று கூறி, அதோட நீங்க வந்து தமிழை பரப்ப வேண்டும், உலக மொழியா வர வேண்டும் என்பதையும் எடுத்து கூறினீர்கள். மற்ற மனித நேயம், மற்றது பெண்களுக்கு எவ்வளவுக்கு இந்த கல்வி முன்னேற்றம் என்பதையும் நீங்கள் எடுத்து வந்தீர்கள்.
அப்படியா நீங்கள் ஒரு நல்ல ஒரு சேவை செய்து கொண்டு வருகின்றீர்கள். உங்களுடைய சேவையை நாங்கள் அனைவரும் பாராட்டுகின்றோம், உங்களை மெச்சுகின்றோம். அதோடு நீங்கள் மீண்டும் நீங்கள் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் என்றபடியா இந்த தளத்துக்கு நீங்கள் எங்களுக்கு இடைக்கிட பேச்சு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிச்சயமாக தொடர்ந்து நான் உங்களுக்கு கலந்து கொள்கிறேன். நன்றி. நன்றி. சிவாமோகன் மாஸ்டர் மிச்சம். வணக்கம். எனக்கு முதல் சதாமாட கை இல்ல கடைசியா பேசிட்டு வேண்டாம், சாட் பாக்ஸ் எல்லாம் வாசிப்பா. ஓகே, நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் முகமது மொய்தீன் ஐயா, உங்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் நன்றியும். மிக மிக அருமை உங்களுடைய வாழ்க்கை. ஒரு அழகான ஒரு சொல்லோவியமாக அதை வடித்து தந்திருந்தீர்கள். மற்றவர்களுக்கும் எடுத்துக்காட்டு. பலர் நாங்களும் அதே பாதையில தான் கடந்து வந்தாக்கள். அந்த கடந்து வந்த பாதையை நீங்கள் திரும்பி பார்த்து மிக அழகாக கூறியிருக்கிறீர்கள். நீங்கள் திரும்பி பார்த்தபடியால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிக மிக முன்னேற்றகரமாகவும் உயர்வாகவும் ஒளிமயமானதாகவும் இருக்கின்றது. இனிமேலும் இருக்கும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பது நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் சிறு வயதிலிருந்தே நான் இப்படி வர வேண்டும், தனக்குள்ளே வருகின்ற தன்னார்வம் தன்னை வளர்த்து விடும் என்று கூறுவார்கள். ஆகவே இது உங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த தன்னார்வம் தான் நீங்கள் இன்று வரைக்கும் மிக அழகான ஒரு அழகான மனிதராக இருக்கின்றனர். அழகு என்பது வெறும் முகத்திலே அல்லது வடிவிலே இருப்பது அல்ல, அகத்திலே இருப்பதுதான் அழகு. அந்த அகத்தின் அழகு உங்களிடம் இருக்கின்றது. எல்லா மனிதர்களிடமும் அந்த அகத்தின் அழகுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்க வேண்டும். அந்த அகம் மிகவும் அழகாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் செய்கின்ற காரியங்களோ பேசுகின்ற பேச்சோ மற்ற ஏனையவர்களை நாங்கள் பார்க்கின்ற பார்வையோ மிகவும் அதைவிட அழகாக இருக்க வேண்டும். நாங்கள் சொல்லுகின்ற சொற்களாலே ஏனையவர்கள் புண்பட்டு விடக்கூடாது. மற்றவர்களுக்கு நாங்கள் உதவ வேண்டும். நீங்கள் நிறைய அந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தளத்திலே இருப்பவர்கள் இடதுகை வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் கொடுக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அதே மாதிரி நிறைய பேர் செய்து கொண்டே இங்கே இருக்கின்றார்கள். நீங்கள் அதிலே ஒரு முன்னுதாரணமாகவும் ஒரு பெரிய இடத்தையும் நீங்கள் அதிலே பிடித்திருக்கின்றீர்கள். அதற்கு உங்களுக்கு முதல் நன்றியும் பாராட்டுகளையும் நாங்கள் கூற வேண்டும். எங்களுடைய சிறுவயது எண்ணங்கள் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று சொல்லுவார்கள். அது உங்களிடம் செழிப்பாக வளர்ந்திருக்கிறதாக நான் அறிகின்றேன். பலரிடம் அது வந்திருக்கின்றது. சிலர் வந்தாலும் அதை கவனித்துக் கொள்வது சரியான குறைவு. நீங்கள் மிக செழிப்பான ஒருவராகவும் திறமையான ஒருவராகவும் யுஎன்ஓவில போய் நீங்கள் பேசக்கூடிய அந்த வல்லமையையும் பெற்றிருக்கிறீர்கள். அதோடு தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் நீங்கள் வளர்க்க வேண்டும் என்பதிலே நிறைய உதவிகள் செய்திருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் மொழியால் ஒரு தமிழராக சிறப்பாக அந்த சேவைகளை ஆற்றியதற்கும் உங்களுக்கும் அனைவர் சார்பிலும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக டாக்டர் ஜெகநாதன் இல்ஃபர்ட் ஈஸ்ட்லாண்டில் இருந்து பேசுகிறார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஏணிப்படிகளில் ஏறி ஏணியை மறந்த பல பேர் இருக்கிற இந்த காலத்தில் நீங்கள் ஒரு விதிவிலக்காகத்தான் எனக்கு பட்டுகின்றது. அதோட முதல் யோசிச்சேன், உங்களோட ப்ரெசன்டேஷன் இந்த தியான தளத்துக்கு எவ்வாறு பொருந்துமண்டு பேர்ந்துதான் விளங்கினது. கனவு தொடர்ந்து வாரதும் ஒரு வகையில் தியானம்தான். அந்த வகையில் உங்களுக்கு பலனளிச்சிருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருந்த முன்னாள் திரைப்பட நடிகர் முதல்வராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரனுக்கு பொன்மன செம்மல் என்ற பட்டம் விருது கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் சிமிலர் அவார்டு எனக்கு படுகின்றது. அருமையான சேவை செய்கிறீர்கள் ஐயா, மிக்க பாராட்டுகளும் நன்றி. கோல்டன் விசா எடுத்திருக்கிறார் 10 வருஷத்துக்கு ஸ்ட்ரைட். அப்படி கொடுக்க மாட்டாங்க துபாயில, கொஞ்சம் கஷ்டம். துபாயில அவங்க தான் கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. எனக்கு பெரிய இந்த மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க துபாய் கவர்மெண்ட். ஓகே ஓகே, நன்றி. அடுத்த வசந்தராஜ் மாஸ்டர் நீங்க பேசுங்க. அதுக்கு பிறகு டாக்டர் சதாமனோ ரெடியா இருங்க.
உங்களோட சவுண்ட் வேற இல்லை வசந்தராஜ் மாஸ்டர், உங்களோட சவுண்ட் வேற இது இல்லை. பேசுங்க. பேசுற சவுண்ட் வேற இல்லை. உங்களோட சத்தம் இல்லை வசந்தராஜ் மாஸ்டர். சத்தம் இப்ப சரி, கேக்குது. இப்ப பேசுங்க. மிகவும் நன்றி டாக்டர் முகமது மொஹிதீன் அவர்களே. இன்று எங்களுக்கு சிட்னியிலே வந்து ஃபாதர்ஸ் டே மட்டுமல்ல, இன்றைக்கு வந்து புரட்டாசி மாசத்தின் முதல் தேதி. ஒரு நல்ல செய்திகளை அதிகாலையில் இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்திருக்கிறீர்கள். எனக்கு வந்து ஒரு விசேஷித்த நாள் பல 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 காரணங்களாலே. அது எனக்கு அது மிகவும் உற்சாகமாக இருந்தது. இந்த நாள் வந்து நீங்கள் அதிகாலையில் எங்களுக்கு இப்பொழுது 6 மணி 5:30 மணி 6 மணியிலே நீங்கள் இதை பேசி கொண்டிருக்கிறீர்கள். 6:30 மிகவும் சிறப்பாக இருந்தது. பல உற்சாகங்களை கொண்டது, பல என்ன வந்து பின்னோக்கி கொண்டது. எனக்கு நீங்கள் பேசுகின்ற பொழுது நீங்கள் மதங்களை எல்லாவற்றையும் கடந்து வந்து நிற்கிறீர்கள். அதுதான் என்ன மனதை டச் பண்ணது என்று சொன்னால், நான் அன்னை தெரேசாவுடன் நான் 2 வருடங்கள் அவருடன் ஒரு மிக்க பணிபுரிந்தேன். சேவை செய்யறதுக்கு இறைவன் எனக்கு பெரிய சந்தர்ப்பத்தை கொடுத்தார் கல்கத்தாவில். எனக்கு உடனே அவருடைய எண்ணம் வந்தது. நீங்கள் அப்துல் கலாமை பற்றி சொல்லீர்கள், அவருடைய எண்ணம் வந்து நான் அவருடன் 2 முறை கதைத்திருக்கின்றேன். அவர் எங்களுடைய நாங்கள் சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியிலே வந்து நான் போயிருந்தேன். பழைய பள்ளிக்கூடம். நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கின்ற பொழுது அங்கே நான் சிறிய காலங்கள் அங்கே வந்து படித்திருந்தேன். அப்பொழுது நான் அங்கே போயிருந்தேன். அப்துல் கலாமுடைய படம் வந்து அங்கே பிசிக்ஸ் லேப்ஸ்லேயே இருக்கிறது. அவருக்கு பெரிய ஒரு பாராட்டு விழா வச்சாங்க. அதில் எல்லாவற்றையும் நான் நினைத்து பார்த்து நீங்கள் பேசுகின்ற பொழுது எனக்கு கடவுளை சமயங்களை கடந்து வந்து நிற்கின்ற பல மனிதர்களை பார்க்கின்ற பொழுது உங்களை பார்த்து நான் உங்களினாலே நீங்கள் இருக்கிற இடத்துக்கு மதிப்பு, அது என்ன சமயமா இருந்தாலும் சரிதான், அந்த நாடா இருந்தாலும் சரிதான், அதாலே நீங்கள் பல மதிப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். அது உண்மையிலேயே ஒரு சிறப்பான சேவை வந்து. என்னென்று சொன்னால், நானும் இங்கே வந்து சில இடங்கள் இந்த அன்னை மொழி அன்பு மொழி என்று சொல்லி இங்கே ஒரு பெண்மணி ஒரு ஆள் வந்து நடத்தி கொண்டிருக்கிறான். நானும் அதிலேயே வந்து நான் சில உற்சாகமா பல காரியங்கள் செய்வதற்கு நான் தூண்டுகோலாய் இருப்பது ஒன்று. என்னென்னு சொன்னால், என்னுடைய நோக்கம் வந்து நான் ஒரு இலங்கையிலேயே வந்து ஒரு 11 பேரை நான் தாங்கி தரிச்சு கொண்டு வருகின்றேன். என்னுடைய சொந்த உழைப்பின் மூலமாக நான் கொடுக்குற டியூஷன் காசுகள் எடுத்து அதுக்கு நான் ஒரு உற்சாகமா பல காலமா செய்து கொண்டு வருகின்றேன். அப்ப அதே நேரத்திலே யாராவது இப்படிப்பட்ட இது செய்கின்ற பொழுதும் போய் அவருடன் நின்று உற்சாகப்படுத்தி அவருடன் செய்வதும் அதுவும் எனக்கு ஒரு 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 சந்தோஷம் தருவதா இருக்கிறது. இப்போது நான் இதில் ஈடுபடுவது உண்டு. ஆனால் உண்மையிலேயே அதாவது சமானத்துக்காக, அது இலங்கையிலே இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம், உலக சமானத்துக்காக நல்ல கருத்துக்களை இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதிலே நான் தூண்டுகோலாக இருப்பது அது என்னுடைய இயற்கையுடன் பிறந்த குணம் வந்து. என்னென்னு சொன்னால், இதில் நான் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே வந்து மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். உங்களுக்கு இந்த பெலவும் இங்கே நான் பல முஸ்லீம் ஃபேமிலியோட கூடிய பழகிறேன்னா, எனக்கு அந்த ஈராக்கிலே இருந்து வந்த சில ஃபேமிலியர்ஸ் நான் கூடுதலாக நான் அவர்களுக்கு சில கல்விகளுக்கு நான் உதவி செய்து அவருடன் கூட பழகுவது உண்டு. அந்த குடும்பங்களுடன் சிலரும் யோசிக்கிறேன் நான். அதாவது சில மனிதர்கள் ஈராக்கிலிருந்து வந்த சில ஃபேமிலி, அங்கே பாதிக்கப்பட்ட ஃபேமிலி, ஆனால் உண்மையிலே அவருடைய அன்பும் கதைக்கிற முறையும் வீடுகிறது செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு தருகின்ற அந்த அரவணைப்பு அன்பு எனக்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அப்ப இந்த சமயங்களை கடந்து சில பேர் நிற்கின்றார்களே என்று பார்க்கின்ற பொழுது அது நீங்கள் வந்து தமிழுக்கும் அந்த எல்லாருக்கும் பொதுவான அந்த இறைவனுக்கும் வேலை செய்கிறது. அதை பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். எங்களுக்கு இப்படி ஒரு பேச்சை கிடைப்பதற்கு நீங்கள் உங்களுடைய உதாரணங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறைகளை சொன்னதுக்கு அதுவும் எங்களுக்கு ஒரு உற்சாகம் தருகின்றது. நன்றி, வணக்கம். இறைவன் இப்படிப்பட்ட மனிதர்களை மேலும் ஆசீர்வதித்து பல காரியங்களை செய்து என்ன. நீங்கள் யுனெஸ்கோவை பற்றி நான் யுனெஸ்கோவில் 2 இயர்ஸ் வேலை செய்தேன். அப்பொழுது நான் பரிசில் இருந்த பொழுது சில இந்த எஜுகேஷன் இதெல்லாம் பற்றி சில அர்ஜென்டினா ப்ராஜெக்டில் ஈடுபட்ட பொழுது நீங்கள் செய்கின்ற சேவை எல்லாத்திலையும் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதுக்கு மிகவும் நன்றி சொல்லுகிறேன். இறைவன் இந்த பேச்சை கேட்பதற்கும் நீங்கள் தருகின்ற அந்த உற்சாகம் வந்து எல்லோருக்கும் முடியாது. எல்லோரும் இதை செய்கின்ற பொழுது எல்லோரும் மதங்களை கடந்து ஒரு புனிதமுள்ள மனிதர்களாக வாழுகின்ற பொழுது இந்த பூமியிலே கட்டாயம் ஒரு பிரயோசனம் உள்ள பூமியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் எங்களுடைய நாடு, அதே நீங்கள் தமிழனா இருக்கிறீர்கள், தமிழுக்கு இன்னும் வந்து நாங்கள் இன்னும் பல செய்திகள் செய்து எல்லோரையும் இடவெடுத்து நாங்கள் உலகத் தமிழர்கள் என்ற ரீதியிலே நாங்கள் காரியங்களை செய்ய இன்னும் இறைவனங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் அந்த ஆங்கார தமிழர்களாக இருக்காமல் ஒருவரையும் அடைச்சி செய்து நாங்களும் நல்லா இருந்து மற்றவர்களையும் வாழ வைக்கின்ற உலகத் தமிழர்களாக நீங்களும் அதிலே அந்த தமிழ் இருக்கிற பொழுது மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். இரண்டு சொன்னால் நான் அது மிகவும் வாழ்த்துகின்றேன். நன்றி சொல்லுகின்றேன். வணக்கம். மிகவும் நன்றி. அடுத்ததாக டாக்டர் சதா மேனோ, நீங்க பேசுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று அருமையான பேச்சு டாக்டர் மொஹிதீன் ஐயா. இதிலே நீங்கள் கூறினதா அதில் இருந்தால் நாம் பெற்ற இன்பம் பெறுக வையகம் என்ற ஒரு
வரிகளும் எனக்கு நினைவில் வந்தது. அதான் அதில் நீங்கள் சொன்னதின் கான்செப்டில் அதிகமாக சரியாக வந்தது. ஒரு பாடல் வரிகளும் அருமையாக இருக்கிறது. அதில் கொஞ்சம் வசனம் மட்டும் வாசிக்கிறேன். கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். இப்படியே சொல்லிக்கொண்டு போறார். அதில் என்னென்றால், அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன், அழாதே என்று சொல்லி அணைத்தீர் ஐயா. கடவுளோடு அவர் கதைக்கிறார் இந்த கவிதை. அந்த மாதிரி போகிறது. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீர், பாடு ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், உறவிடமும் உடையும் தந்தீர், தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா என்று என்னை பயன்படுத்தி மகிழ்கின்றீர் ஐயா. அப்படியே போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் கூறியது அனைத்தும் அருமையான, உங்களுடைய சொந்த அனுபவத்தை கூறும்போது அது அருமையான பிரசன்டேஷன். அப்ப நான் முதல் பார்த்தேன், நானும் கடந்து வந்த பாதை அந்த உங்களோட படம் கொண்டு வந்தது. நாங்கள் ஃப்ளையை போட்டுட்டு அடுத்த போட்ட படத்துல அந்த மெட்ட பக்கம் திரும்பி கொண்டு போற மாதிரி நடக்கிற மாதிரி ஒரு படம் கொண்டு வந்தது. அப்ப நான் யோசிச்சேன், இப்ப இந்த பக்கம் அங்கால திரும்பி எங்கேயோ போற மாதிரி ஏதோ ஒரு கருத்தோட வரப்போகுதுன்றது விளங்கினது. ஆனா செய்த சேவைகள்ல எனக்கு அந்த கூட இன்னும் விடுபட்டது என்னன்னா, நான் இந்த குடும்ப வைத்தியராக வேலை செய்யும் போது ஏசியன் விமின் வாருவேன். அவைகளுக்கு என்ன பேர் ஓப்பனாக கதைக்க மாட்டேங்க. அப்ப நான் அவைகளுக்கு அக்யூபங்க்சர், அக்யூப்ரெஷர், அந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசினை கையாண்டால் அவைகளை ஓரளவுக்கு அவைக்கு தேவையானதெல்லாம் உதவி செய்யலாம், கூட கதைப்பினம். ரெண்டா அந்த ஃபேமிலி செட்டப் அப்படித்தான். அவர்கள் வந்தால் ஓப்பனாக ஒன்றும் கதைக்க மாட்டோம். அதான் நீங்கள் அந்த சேவையில கேன்சர் அதில் ப்ரிவென்ட் பண்றதுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக எல்லா ஒழுங்குகளும் செய்தாண்டா அதுவும் எனக்கு கேட்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அது ஒரு சிரமமான அலுவல். ஏனென்றால் அவர்கள் சொல்ல மாட்டினோம். மற்ற வீட்டிலையும் அவ்வளவு அதில் பற்றி கதைக்காதைங்கன்னு தான் சொல்லுவீங்க, அதை மற்றாக்களுக்கு சொல்லாதீங்க. அப்போ அப்படியான வாழ்க்கை முறைகளில் நாங்கள் எங்களோட சேவை அதுவும் கவர் பண்ணிக்கல. சரி, அருமையான சேவையாக செல்றோம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. யாரும் பேசலாம். இந்த மிகவும் அருமையான நிகழ்ச்சி. மீண்டும் இன்னொரு மாதிரி வந்து நீங்க இன்னொரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி நீங்க எங்களுக்கு கொடுக்குறேன். எனது தாயாருடன் எடுத்த ஒரு புகைப்படத்தை இன்று ஷேர் பண்ணலாமா? என்னோட தாயாருடன் காட்டலாம், நீ காட்டலாம். ஆனா பார்த்து நான் தாய் தகப்பனோட இருக்கிறதையும் பார்த்துருக்கேன். இப்போ தனியா ஒரு போட்டோ நான் அனுப்புறேன். இப்போ பாருங்க, அது ஆனந்தி பாலதாசன் இருக்கிறாண்டா வாசிக்க சொல்லுங்க சாட் பாக்ஸ். என்னடா அவதான் போட்டிருக்கு ஓபன் பண்றா இல்ல ப்ராப்ளமா இருக்கும், முடியாது. வாசிப்பா இந்த இப்போ ஒரு படத்தை நான் ஷேர் பண்ணிருக்கேன் முன்னாடி. எனக்கு இந்த இன்று நடந்த அந்த மாணவர்கள் படம் இன்னும் வேற இல்ல வரலையா? இல்லையா? வேற யாரோ அது க்ளோஸ் பண்றாங்கன்னு சொல்லுது. அது இருந்தாலும் இப்ப நான் காமிக்கிறேன், பாருங்க. படம் தெரியுதா இப்போ? இல்லையா? இல்ல. சரி, பரவாயில்ல. அப்ப என்னன்னு தெரியல. அப்ப நான் ஸ்டாப் பண்ணிருந்தேன் அது. ஓகே, தேங்க்யூ. ஓகே. என் தாயாரோட இன்னைக்கு எனக்கு வழங்கிய அந்த ஒரு பாராட்டு பத்திரத்தையும் எனக்கு அளித்த பொன்னாடையையும் எனது தாயாருக்கு நான் அதை அணிவித்து அவங்க கையில கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க எங்க தாயார். அதுதான் அந்த போட்டோவை தான் நான் ஷேர் பண்ணேன். நான் இப்போ நம்ம ஸ்ரீகாந்த் ஐயாவுக்கான அந்த போட்டோவை அனுப்புறேன். இல்ல, அனுப்பி விடுங்க, முடியும் அவங்களுக்கு போடுறேன். சரி, நான் இப்ப அனுப்பி அனுப்புங்க. தந்தையார் 96வது வயசுல இறந்துட்டாங்க. எனது தந்தையார் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. 2020 96 வயசுல இறந்துட்டாங்க. நேற்று அவருடைய 100வது வயது. அதற்காக தான் நான் ஊருக்கு சென்று அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ஏழைகளுக்கு உணவு வழங்கி உடைகளும் வணங்கினேன். எனது தாயார் கையால வணங்கிட்டு இன்று பரிசீலிப்பு விழா வருஷம் நடத்துறேன். அதையும் நடத்திட்டு அதன் பிறகு நேராக கலந்து வந்து நாளைக்கு நான் துபாய்க்கு போறேன். கொழும்பு வழியா தான் போறேன். காலையில கொழும்பு ஃபிளைட் எனக்கு திருச்சியில இருந்து கொழும்புல போயிட்டு எனக்கு இரவு 6:40க்கு துபாய் ஃபிளைட் அதுல போறேன். இடைப்பட்ட நேரில் எனது நண்பர்களை பார்க்க இருக்கின்றேன் கொழும்புல. நன்றி. 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 மெசேஜ் வாசிக்கிறோம். ஓகே, வாசிங்க. டாக்டர் சிவலோகநாதன் போட்டிருக்கிறா, எக்ஸலன்ட் சர்வீஸ், தேங்க்யூ ஃபார் ஷேரிங் வித் அஸ், மச் அப்ரிஷியேட்டட். ஜெயா கனடா, எக்ஸலன்ட் ஸ்பீச், சர்வீஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன், தேங்க்யூ வெரி மச். மற்றது கலா மகாலிங்கம் மாஸ்டர், தேங்க்யூ வெரி மச், very good speech and congratulations. Jnana Yogaraja Master, thank you for the excellent
motivational speech with your good luck. Wish you good luck and good health to continue your good service. அத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. நன்றி, மிக்க நன்றி. நன்றி. மொஹிதீன் ஐயா, மீண்டும் எங்களுடன் வந்து நீங்கள் பேச்சு கட்டாயமாக அவர்கள் ஐயா அழைத்தார்கள் என்றால் நான் 15 நாட்களுக்கு ஒரு முறை கூட வந்து நான் பேச தயாராக இருக்கின்றேன். நன்றி, மிக்க நன்றி. இப்ப உங்களோட படத்தை நான் போட ட்ரை பண்றேன். போடு பாருங்க. அழகான படமா இருக்கு, பார்க்க அருமை. Yes. Good. Thank you. Very good. இருக்கு. நன்றி. உங்களோட அம்மாவை போய் உங்களோட தாயாரை போய் சந்தித்து வந்திருக்கின்றீர்கள். ஆமா. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துட்டு அவங்கள்ட்ட அதை கொடுத்துட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். அப்ப கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவ்வளவுதான். அப்ப யாரோட இருக்கிறாங்க உங்களோட அம்மா? என்னுடைய அக்கா மகளோட இருக்கிறாங்க. எங்க அப்பா இறந்த பிறகு தனியா வீட்டுல இருக்க முடியாது என்று அக்கா மக வீட்டுல அவங்க பேத்தி வீட்டுல இருக்கிறாங்க. அவங்கதான் பாத்துக்கிட்டுறாங்க. ரைட். மிக சந்தோஷமா இருக்கு பார்க்க. உங்களோட அம்மாக்கும் உங்களை பார்க்க சந்தோஷமா இருக்கும். ஆமா. மிக்க நன்றி. இத்துடன் என்னோட வந்து பேசலாம். நீங்க நாளைக்கு காலமே எல்லோரும் 9:30க்கு யோகா நிகழ்ச்சி இருக்கிறது. ஸ்டெஃபனி முகா அவர்கள் பழையபடி பிரான்ஸ்ல இருந்து வந்துட்டார்கள், தொடர்ந்து நடத்த போறார்கள். வரும்படி கேட்டு நன்றி. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு இல்ல மண்டே. நாளைக்கு தமிழாவது நிகழ்ச்சி இருக்கிறது. அதுக்கு பிறகு 11 மணிக்கு பிரிட்டிஷ் இந்தியன் தமிழ் ரேடியோ. இந்த இரவு யோகர் சாமியில் நிகழ்ச்சி இருக்கு. எல்லோரும் வந்து கலந்து கொள்ள முடியுங்க. அது திங்கட்கிழமை காலமே 9:30க்கு தான் வேற. 9:30 to 10 மட்டும். அந்த டைமை மாத்தி போட்ட. சரிதானே? நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து. நன்றி.